ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் குக்கரில் ஈஸியாக களி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளரில் ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி படக்கூடாது. கட்டி கட்டியாக இருந்ததுன்னா களி சரியாக வராது. நம்மளுக்கு தண்ணி 2.5 டம்ளர் வைக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். கரெக்டாக 2க்கு 2 அப்படி வச்சோன்னா களி கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம கரைச்சிக்கிட்டோன்னா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கிளறிக்கோங்க. களி யார் செஞ்சும் நான் பார்த்ததில்ல. என் மாமியார் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். அவங்க செய்கிறது டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு கோல் இல்லாட்டினா மத்தனுடைய அடிப்பக்கம் வச்சு அதை கிளறுவாங்க. அவங்க ஃபுல்லாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வராது. இது மருமகள் ஸ்டைலு, குக்கரில் ஈஸியாக செய்கிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதை கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை விட்டுட்டோன்னா கட்டி கட்டியே ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் இதுக்கு சைடிஷாக கறி குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். நல்லா திக்கானோடனே ஸ்டவ்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை கொஞ்சம் நனைச்சிட்டு பாத்திரத்தை நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து பாத்திரத்தில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதுக்கு கீழே அடியில் ஏதாவது ஒரு பாத்திரமோ இல்லை நம்ம அந்த ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிண்ணத்தை எடுத்து அதில் வச்சிடணும். மேலே கண்டிப்பாக தட்டு போடுங்க. தட்டு போடலைன்னா தண்ணிலாம் அதில் போயிட்டு குழன்னு ஆகிடும். அதனால் கண்டிப்பாக தட்டு போட மறக்காதீங்க. என் வீட்டுக்கார் வாழை இலை பறிச்சுட்டு அதுக்கு வாழை இலையில வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நம்ம 7 விசில் மீடியமாக வச்சு 7 விசில் விடணும். 7 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய களி ரெடி ஆகிடுச்சு. களி வெந்திருக்கா வேகலையான்னு நம்ம தண்ணியில் கையை நனைச்சிட்டு களியை தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சுன்னா நல்லா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கோங்க. நம்ம களி ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்டவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். பாய்.